பலாப்பழம். இந்த பலாப்பழத்தை கொடுத்தது எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து லாரி டிரைவர். ஸோ கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கேருந்து கொண்டுட்டு வந்தது தான். வீட்டில் கொண்டுட்டு வந்து எங்கள் அம்மா கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த பலாப்பழத்தை வச்சு பலாப்பழ பாயசம் நான் செஞ்சேன். ஸோ அதுக்கு ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பலாப்பழத்தை ஃபர்ஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 4-5 விசில் விட்டு குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறோம். நாட்டு சர்க்கரை எடுத்து அதையும் நல்லா கொதி வர அளவுக்கு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறமா தேங்காவை நம்ம தேங்காய் பேஸ்ட் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாயில் பண்ணதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நாட்டு சர்க்கரை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதுலேயே நம்ம பலாப்பழத்தையும் அந்த ஜூஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் அதையும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு தாளிப்புக்கு நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இது வந்துட்டு அந்தளவுக்கு ஆஹா ஓகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் ஓகேவாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதை ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ண வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் அதையே ட்ரை பண்ணுங்கள். பாய் டு ஆல்.